அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தின் ஒரு அங்கமாக இந்த மாதம் பெண் உரிமை போற்றிய நபிகளார் என்ற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் பெண்களை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறது என்கின்ற செய்தியை தொடர்ச்சியாக இம்மாதம் முழுக்க நாம் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம். இந்த தலைப்பை தேர்வு செய்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் திரும்ப திரும்ப மனித சமூகத்துக்கு மத்தியில் பேசப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இந்த தலைப்பு இருக்கிறது. இஸ்லாத்தை விரும்பாதவர்கள், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை வெறுக்கக்கூடியவர்கள் அவ்வப்போது இஸ்லாத்தின் மீது பல்வேறு அவதூறுகளையும், இஸ்லாம் என்றால் தீவிரவாதம், இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் என்று இந்த மார்க்கத்திற்கு வரக்கூடிய மக்களை தடுத்து நிறுத்துவதற்காக பல்வேறு அவதூறுகளை சினிமாக்களின் வாயிலாக பரப்பப்படக்கூடிய நிலைகளை நாமெல்லாம் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதில் சமீப காலமாக இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய பெண்களுடைய வருகையை தடுத்து நிறுத்துவதற்காக இவர்கள் கையாளக்கூடிய யுக்தி தான் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் வழங்கவில்லை, இஸ்லாம் பெண்களுக்கு எதிரான மார்க்கம் என்கின்ற கருத்துப்பட பல்வேறு சினிமாக்களை தொடர்ச்சியாக இருக்கின்றார்கள். ஃபர்ஹானா என்ற ஒரு சினிமா, புர்கா என்கின்ற பெயரில் ஒரு சினிமா எடுக்கப்பட்டது, கேரளா ஸ்டோரிங்கிற பேரில் ஒரு சினிமா எடுக்கப்பட்டது. 2023 ஹிந்தியில் ஒரு சினிமா படம் வெளியிட்டாங்க, ஹுரைன் 72 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 72 ஹூரின்கள் என்ற தலைப்பில் ஒரு சினிமா படம் எடுத்தாங்க. இந்த படத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய மைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களுக்கு எதிரான மார்க்கம், இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது. சமீபத்தில் 2023 எடுத்த அந்த படம் இருக்கிற ஹுரைன் 72 72 ஹூரின்கள், அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தில் நிறைய தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகள் உருவாவதற்கான காரணம் என்ன தெரியுமா, இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லுது, நீங்கள் தீவிரவாதிகளாக நீங்கள் போனால், நீங்கள் குண்டு வைத்தால், மனித வெண்டு குண்டாக நீங்கள் மாறினால் உங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தில் 72 பெண்களை இறைவன் தருவதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, அதனால தான் இஸ்லாத்தில் தீவிரவாதிகள் உருவாகுறாங்க என்ற கருத்துப்பட சினிமாக்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி பெண்களுடைய வருகையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அபாண்டங்களை சினிமாக்களின் வாயிலாக பரப்ப வேண்டும் என்று அவர்கள் எடுத்த முடிவினுடைய விபரீதம்தான் பல்வேறு சினிமாக்கள் தொடர்ச்சியாக பெண்களுடைய பேரில், புர்காங்கிற பேரில், ஃபர்ஹானாங்கிற பேரில் இப்படியெல்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் என்னதான் அவர்கள் இது போன்ற சினிமாக்களை எடுத்தாலும் கூட பெண்களை இஸ்லாம் அந்நியப்படுத்துகிறது, கொடுமைப்படுத்துகிறது என்றெல்லாம் அவர்கள் சித்தரித்தாலும் கூட இந்த மார்க்கத்துக்கு பெண்களுடைய வருகை குறைந்து இருக்கிறதா என்று பார்த்தா நிச்சயமாக இல்லை. சற்றேறக்குறைய ஒட்டுமொத்த உலகளாவிய அளவில் 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கின்றாங்க. இந்த 200 கோடி இஸ்லாமியர்களில் பாதி பெண்கள் தான் இருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த பிரச்சாரத்தால், பொய் பிரச்சாரத்தால், இது போன்ற சினிமாக்கள் வாயிலாக ஏதாவது ஒரு பெண் இஸ்லாத்தை விட்டு வெளியில் போனதாக பார்க்க முடியுமா? ஆமாம், சொல்லப்படக்கூடிய செய்தி உண்மைதான், இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களை கடுமையான சட்டங்களை போட்டு அடக்குமுறை செய்கிறது என்கின்ற காரணத்தை சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள் என்று நாம் யாராவது காட்ட முடியுமா? இன்னும் சொல்ல போனால் உலகளாவிய அளவில் இந்த கருத்துக்கள் பேசப்படுகிறது. ஐநா மன்றம் உட்பட பல்வேறு நாடுகள் உட்பட இஸ்லாம்னா தீவிரவாதம், இஸ்லாம்னா பெண் அடிமைத்தனம், இதை தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பாசிச சக்திகள் இந்தியாவை ஆள தொடங்கியதிலிருந்து இந்த கருத்து இன்னும் வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது. ஒரு நாட்டுடைய பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசணும்? ஒவ்வொரு நாட்டுடைய அரசியல் தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரம் வந்துவிட்டால் அவர் எதை பேசுவாங்க? எங்கள் கட்சி செய்த சாதனைகள் என்ன, நாங்கள் 10 ஆண்டு காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் செஞ்ச சேவைகள் என்ன என்று பேசுவான். அல்லது எதிர்கட்சிகள் என்னவெல்லாம் செய்தார்கள், எதிர்கட்சியின் மீது உள்ள விஷயங்களை விமர்சனம் செய்வார்கள். இதுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தின் போது செய்வார்கள். ஆனால் நம்ம நாட்டில் உள்ள கேவலம் என்ன தெரியுமா? நம்ம நாட்டு பிரதமர் தான் கர்நாடகாவினுடைய அந்த மாநில தேர்தலில் அவர் சம்பந்தமே இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் கேரளா ஸ்டோரிங்கிற சினிமாவை போய் பாருங்க, எவ்வளவு வன்மம் இருந்திருந்தா ஒரு நாட்டு பிரதமராக இருக்கக்கூடியவர்
இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு அதாவது வேறுபாடும் இல்லாமல் இந்த ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் இஸ்லாம் தீவிரவாதிகள், இஸ்லாம் பெண்ணடிமைத்தனம் என்கின்ற ஒரு கருத்தை சித்தரிக்கக்கூடிய சினிமாவை பார்க்க வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குதுன்னு சொன்னால், இந்த எல்லா விமர்சனங்களையும் தாண்டி இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி சாறை சாறையாக பெண்கள் படையெடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? இவர்களுடைய எல்லா பொய் பிரச்சாரத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தின் மீது பெண்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சட்டத்தை, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை, அவர்கள் பேணக்கூடிய ஹிஜாப் என்கிற நடைமுறையை சிலாகித்து பேசக்கூடிய பல இஸ்லாம் அல்லாத பெண்களுடைய பதிவுகள் சமூக வலைதளத்தில் இன்றைக்கு பரவி கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல், பெண்ணிய இயக்கம்னு அன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ பெண்ணிய இயக்கங்கள் இருக்கிறது. பெண்களுக்கு நாங்கள் உரிமை வாங்கி கொடுக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள். இந்த இயக்கங்களால் பெண்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அரைகுறை நிர்வாணிகளாக பெண்களை ஆட விட்டதை தவிர, எங்க விருப்பம், எங்க சுதந்திரம் 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 என்கின்ற பெயரில் நிர்வாணிகளாக பெண்களை ஆக்கியதை தவிர இந்த பெண்ணிய இயக்கங்களால் சமுதாயக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை. இப்படிதானே பார்க்கிறோம். எந்த விளம்பரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தாமல் எந்த ஒரு பொருளாவது சந்தையில் விற்க முடியுமா என்று பார்த்தால் முடியவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. இன்றைக்கு கார்பரேட், எல்லாமே கார்பரேட் மயம். என்ன, எந்த பொருளை நீ விற்கிறோம்னாலும் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தணும். ஒரு பேஸ்ட் விளம்பரமா ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தணும். ஒரு சோப்பு விளம்பரமா ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தணும். ஒரு கார் விளம்பரமா ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தணும். ஒரு பைக்கை விளம்பரப்படுத்துதா இருந்தா கூட ஒருத்தன் பைக்கில் ஏறி உட்காரான், பின்னால ஒரு பெண்ணு ஸ்கர்ட் போட்டு ஒரு அரைகுறையான ஆடையில் ஏறி உட்காருது. இது இல்லாமல் எந்த பொருளையுமே சந்தையில் விற்பனை செய்ய முடியாது என்கின்ற நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறார்களே, இதற்கு எதிராக எந்த பெண்ணிய இயக்கங்களாக குரல் கொடுத்திருக்கிறதா? பெண்களையே அப்படி போகப்படுத்துறீங்க, அவங்களையே ஒரு மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட நிலையை நீங்கள் காட்டுகிறீர்கள் என்றெல்லாம் யாராவது குரல் கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இது தோன்றிய காலகட்டத்தில் இருந்து ஒவ்வொரு மனிதருக்கு என்னென்ன உரிமைகளை வழங்க வேண்டும் என்று மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளை கொடுப்பது போன்று அந்த மனித இனத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்று ஏராளமான உரிமைகளையும் ஏராளமான கண்ணியத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கிறது. எப்படி நம்ம சொல்றோம்? இஸ்லாம் இந்த மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுவதற்கு முன்னால், பிரச்சாரம் செய்யப்படுவதற்கு முன்னால் சமூகம் பெண்களை எப்படி பார்த்தார்கள்? அன்றைய காலகட்டத்தில், ஜாகிலியா காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எவ்வாறு பார்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால், விபச்சாரமும் திருமணமும் வித்தியாசம் இல்லைங்கிற நிலைமை இருந்துச்சு. விபச்சாரத்தை திருமணம்னு சொன்னார். திருமண முறையே விபச்சாரமாகத்தான் இருந்தது. ஒரு பெண் பருவமடைந்து விட்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் உள்ள ஊர் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவாங்க. அந்த பெண் கருத்தரித்து குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அந்த குழந்தை யாருடைய சாடையில் இருக்கிறதோ அவன் தான் அந்த பெண்ணுக்கு தகப்பன். இதுதான் திருமண முறையாகவே இருந்தது. எவ்வளவு கேவலமான ஒரு செயல்! இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இப்படி இருந்தது. அது மட்டுமா, பெண் பிள்ளை என்று சொன்னாலே வாழ தகுதியற்றவள் என்கின்ற நிலை, அவள் ஒரு ஜீவனாகவே பார்க்கப்படாமல் இருந்தது. உயிரோடு குடி தோண்டி புதைக்கக்கூடிய நிலை இருந்தது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத். நீங்கள் உயிரோடு சிசுக்களை கொலை செய்கிறீர்கள், புதைக்கிறீர்களே, இது குறித்து மறுமையில் உங்களிடத்தில் விசாரிக்கப்படும். பிஐயி தம்பின் குத்திலத், எதற்காக இந்த ஜீவன் கொலை செய்யப்பட்டது, எதற்காக இந்த பச்சிளம் பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டது என்று அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான் என்று கடுமையான தண்டனைகளை இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு சொன்னது. அது மட்டுமா, பெண் குழந்தைன்னு சொன்னாலே கேவலம் நினைச்சான், இழிவுன்னு நினைச்சான். இன்னும் வரதட்சணை கொடுமையால் இன்னும் பல சமூகத்தில் அது அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. வரதட்சணைங்கிற அந்த ஒரே ஒரு கொடுமை இதனால் இன்றளவிலும் பல சமூகத்தில் பெண்ணென்னா இழிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் அப்படித்தான் பார்த்தார்கள். பெண் என்றால் இழிவு. ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்கின்ற சமூகத்தில் அந்த செய்தியை சொல்றது ரொம்ப கேவலமாக நினைச்சாங்க. சமுதாயத்தை விட்டே ஒதுங்கி வாழ்ந்தான். ஒரு கேவலமான இழிவான ஒரு செயலை செய்து விட்டு ஒருவன் ஊரை விட்டே விரண்டு ஓடுவானா இல்லையா? அந்த மாதிரி ஒருவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த ஊரை விட்டு வெளியில் ஓடக்கூடிய நிலை, தலை காட்டாமல் ஓய்விடுவான். அந்த பிள்ளையை பாதுகாக்கிறனா நம்ம ஊரை விட்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் தலை காட்டாமல் தலைமறைவாக ஆயிடணும், அல்லது தலை காட்டணும்னா குழி தோண்டி அந்த குழந்தையை புதைக்கணும் என்கின்ற நிலைதான் இருந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஒய்தா புஷ்ஷிர அஹதுகும் பில் உன்ஸா,
பெண் குழந்தை கொடுத்து அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டால் நல்ல வஜ்ஹும், முகம் அப்படியே கருத்து விடுகிறது, தலை குப்புற மாறி விடுகிறான். எத்தவாராமினல் கோம், சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி வருகிறான். மாபுஷிரமின் ஷூயின், அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த இழி செய்தியை அதை இழிவாக நினைக்கிறான், அது கேவலமாக நினைக்கிறான். அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த கேவலமான செய்தியை கேட்ட மாத்திரத்திலே சமூகத்தை விட்டும் அவன் ஒதுங்கி விடுகிறான். நான் சமூகத்தை விட்டும் ஒதுங்கி விடுவதா அல்லது இந்த பிள்ளையை குழி தோண்டி புதைத்து விடுவதா என்று தடுமாற்றத்தில் அவன் ஆகிவிடுகிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இந்த செய்தியை சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? ஒய்தா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, பெண்கள் குறித்து அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டால், பெண்ணின் சொன்னாலே சோபனம், பெண்ணின் சொன்னாலே நன்மாராயம், நற்செய்தி என்று இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய துவக்கத்தையே கண்ணியப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு பார்க்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம், இஸ்லாத்தினுடைய துவக்க முதல் கொண்டு பெண்களுக்கு என்னவெல்லாம் வழங்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறதோ நபிகள் நாயகம் அவை அனைத்தையுமே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். வெறுமனே போதனை செய்து மாத்திரம் போகவில்லை. அல்லாஹ் இப்படி சொல்றான், இஸ்லாம் இப்படி சொல்லுது அப்படின்னு பிரச்சாரத்தை மாத்திரம் செய்துவிட்டு போகவில்லை. ஒவ்வொன்றையும் சமுதாயத்தின் நடைமுறைப்படுத்தி விட்டு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மாதிரியான பாதுகாப்பு வேறு எந்த மதத்திலையும் இருக்காது. சமூக பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்குமே சமூக பாதுகாப்பு முக்கியம். குறிப்பாக பெண்களுக்கு, பலகீனமாக படைக்கப்பட்ட பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இன்றைக்கு சமூக பாதுகாப்பு இல்லாதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஏராளமான கற்பழிப்பும், பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், கொலைகள், இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுவதற்கான காரணம் என்ன? சட்டம் சரியில்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு சரியில்லை. இஸ்லாமிய மார்க்கம் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. அதை உறுதிப்படுத்துவதற்கு முன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகள் என்ன தெரியுமா? நீ இஸ்லாமிய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய கற்புக்கு பாதுகாப்பு, உன் கற்பை பேண வேண்டுமா, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடையை நீ பேணிக்கொள். இஸ்லாம் அதை சொல்லுது. இன்னைக்கு இதைத்தான் வேண்டான்னு சொல்றான். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த ஆடை கலாச்சாரத்தை அது வேண்டாம், அது எங்களுடைய வியாபாரத்துக்கு தடையா இருக்குது, எங்களுடைய கார்பரேட்டுக்கு தடையா இருக்குது. அதனால தான் என்ன செய்யறானா, பெண்களை அடிமைப்படுத்துவதாகவும் பெண்களை கொடுமைப்படுத்துவதாகவும் சினிமா எடுக்கிறானா இல்லையா? இதெல்லாம் ஏன் எடுக்கிறான்? இஸ்லாம் மட்டும்தான் இதை சரியாக கடைபிடிக்கிறது. அதை ஓக்கணும், எப்படியாவது அந்த சட்டத்தை சிதைக்க வேண்டும். இந்த இஸ்லாத்தை நோக்கியும் அல்லது இந்த இஸ்லாமிய சட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு யாரும் இதை பாராட்டிவிடக்கூடாது என்பதற்காகவே இது போன்ற விமர்சனங்கள். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டால் முதலில் அவருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு உன்னுடைய கற்புக்கும் உன்னுடைய உயிருக்கும் உன்னுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இறுதி பேருரையில் சொன்ன வார்த்தை தான், ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமாக சொன்னாலும் கூட பெண்களுக்கும் சேர்த்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு மனிதருடைய மானம், ஒரு மனிதனுடைய உடைமை, ஒரு மனிதனுடைய உயிர் புனிதமானதுன்னு சொன்னாங்க. அந்த புனிதத்தை எதோடு ஒப்பிட்டார்கள்? கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஒஃபி பலதிக்கும் ஹாதா ஒஃபி ஷஹரிக்கும் ஹாதா, புனிதமான அந்த நகரத்திற்கு புனிதத்தை போன்றது, கஅபாவுடைய ஆலயத்தின் புனிதத்தை போன்றது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த புனிதம் பெண்களுக்குமானதுதான், வெறுமனே ஆண்களுக்கு மட்டும் சொல்லலை. பெண்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி ஒரு பெண்மணி வந்து விட்டார் என்று சொன்னால் அவளுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய சமூக பாதுகாப்பு முதலில் இந்த மூன்றை இஸ்லாம் வழங்குகிறது. உன் கற்புக்கு பாதுகாப்பு இருக்கிறது. உன்னை யாராவது ஒருவன் சீண்டினால், கையை பிடித்து இழுத்தால், மானபங்கப்படுத்தினால், கஅபாவின் ஆலயத்தை சிதைத்ததற்கு சமம் சொன்ன எந்த ஒரு மார்க்கத்தையும் அவர் பார்க்க முடியுமா? இஸ்லாம் அதை சொல்கிறது. நம்ம நாட்டினுடைய சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பல தீமைகளுக்கு தண்டனையே சட்டமே இல்லை. இந்த தீமைக்கு என்ன சட்டம், இந்த தீமைக்கு என்ன தண்டனை? விபச்சாரத்துக்கு நம்ம நாட்டில் தண்டனை இருக்கா? தண்டனை கிடையாது. விபச்சாரத்திற்கு தண்டனை இல்லை என்று ஆக்கியதுனால தான் இப்போ சமீபத்தில் கர்நாடகாவுடைய உயர் நீதிமன்றத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தீர்ப்பு சொன்னார். ஒரு குற்றவாளி விஷயமா. என்ன குற்றம்? ஒரு பெண்ணை கொலை செய்து அந்த பெண்ணுடைய அந்த சடலத்தோடு ஒருவன் இல்லறத்தில் ஈடுபட்டான்ங்கிறது குற்றம். இது நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்காக வருது. அதில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறானா, கொலை செய்த குற்றம் மட்டும்தான் இவன் மீது எழுதப்பட வேண்டும். அந்த பெண்ணோடு அந்த சடலத்தோடு அவன் பாலியல் சீண்டல் ஏற்பட்டதற்கு நம்ம நாட்டில் சட்டம் இல்லை, அதற்கு இவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொன்னது. எவ்வளோ கேவலமான ஒரு சட்டம்! கொலை செஞ்சதுக்கு மட்டும்தான் தண்டனையா? கொலை செய்த சடலத்தை, ஒரு பெண் இறந்து விட்டால் என்று கூட பார்க்காமல் அந்த சடலத்தோடு இல்லறத்தில் ஈடுபட எவ்வளவு காம வெறி இருந்தால் அந்த மாதிரி ஈடுபட்டிருப்பான்.
தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தன்னுடைய குடும்பத்தில் இப்படி நடந்திருந்தால், தன் குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு, தன் சமூகம் சார்ந்த ஒரு பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருந்தால் இதை ஏற்றுக்குவியாரா நீ? ஆனால் அப்படித்தானே சொல்றாங்க. எந்த சட்டமும் கிடையாது, கொலை குற்றத்துக்கு வேண்டுமானால் இவனுக்கு தண்டனை கொடுக்கலாமே தவிர இவன் அந்த சடலத்தோடு அவன் கற்பழிப்பில் ஈடுபட்டதற்கு இது கற்பழிப்பு குற்றம்னு வராது. அப்படி இந்தியாவுடைய குற்றவியல் தண்டனை சட்டத்தில் இல்லை என்று தீர்ப்பு வழங்கியது. அவ்வளவு கேவலம் நம்ம நாடு. ஆனால் இஸ்லாம் எப்படி பெண்களை கண்ணியப்படுத்துது தெரியுமா? ஒரு பெண் மரணித்து விட்டால் கூட அவருடைய ஜனாசாவை பெண் தான் குளிப்பாட்ட வேண்டும். பெண்ணுடைய பிறப்பு முதல் அவருடைய மரணம் வருகின்ற வரையில், அவர் குழியில் வைத்து அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த வினாடி வரையிலும் அவருடைய மானத்திற்கு இஸ்லாம் உத்தரவாதம் வழங்குகிறது. அந்த பெண்ணுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவது பெண் தான் குளிப்பாட்ட வேண்டும், ஆண்கள் குளிப்பாட்டக்கூடாது. ஆண்கள் ஜனாசாவை ஆண்களும், பெண்களுடைய ஜனாசாவை பெண்களும் குளிப்பாட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொன்ன இந்த சட்டத்தில் நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதர்களுடைய மானத்திற்கு, குறிப்பாக பெண்களுடைய மானத்திற்கு உத்தரவாதம் வழங்குகிறது. எவ்வளவு பெரிய கண்ணியம் பாருங்க, பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்க. இப்படி ஏராளமான செய்திகள். ஒரு பெண்ணை பெற்றெடுத்த ஒருவர் வளர்க்கிறார், அந்த வளர்ப்பு விதம் சரியாக இருந்தால் அதனால் அவர் சொர்க்கத்தை பெறுகிறார் என்ற நன்மாராயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா, 2 பெண் குழந்தைகள் பருவ வயதை அடைகின்ற வரையிலும் இஸ்லாத்தினுடைய கற்பொழுக்கத்தோடு, மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகளோடு அவர் வளர்த்தார் என்று சொன்னால், அனா வஹுவ ஹாகதா யௌமுல் கியாமா, நானும் அவரும் மறுமையில சுவனத்தில் இவ்வாறு இருப்போம். ஃபஷப்பக அஸாபியஹு, தங்களுடைய விரல்களை கோர்த்து காட்டினார்கள் நபிகளான். 2 பெண் குழந்தையை ஒருவர் சரியா வளர்த்தாருன்னா, மார்க்க நெறிமுறைகளோடு அவர் வளர்த்தாரு, அவருக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார். சொர்க்கம் கிடைக்கிறதே மிகப்பெரிய பாக்கியம்னா, நபிகளாரோட சொர்க்கம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை ஒரு பெண் குழந்தையை சரியாக வளர்ப்பதன் மூலமாக கிடைக்கும் என்று சொன்னால் இஸ்லாம் பெண்களை எவ்வளவு கண்ணியப்படுத்துது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க வீட்டில் இல்லாத நேரத்தில் ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி 2 குழந்தைகளோட ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பசிக்காக யாசகம் கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி அவங்க கையில் இருந்த ஒரு 3 பேரித்தம்பழத்தை கையில் கொடுக்குறாங்க. 3 பேரித்தம்பழம். அந்த பேரித்தம்பழத்தை அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா, 2 பிள்ளைகளுக்கும் 2 ஆளுக்கு ஒன்றாக கொடுத்து விட்டு மீதி இருக்கக்கூடிய ஒன்றை தான் தின்பதற்காக பிரிக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் அதையும் கேட்டது. அந்த பெண்மணி அந்த ஒரு பேரித்தம்பழத்தையும் 2ஆக பிரித்து 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு தான் பசியோடு கடந்து சென்றாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்த மாத்திரத்திலே ஆயிஷா நாயகி இந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு பெண்மணியுடைய செயல் எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது யா ரசூலல்லாஹ். அப்படி என்ன செயல்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. ஒரு பெண்மணி வந்தால், யாசகம் கேட்டால், 2 பெண் குழந்தைகளை கையில் சுமந்திருந்தால், அந்த 2 பெண் குழந்தைகளுக்காக நான் 3 பேரித்தம்பங்களை கொடுத்தேன், 2ஐயும் ஆளுக்கு ஒன்றாக கொடுத்து விட்டு அவளுக்கென்று இருந்த ஒன்றையும் 2ஆக பிரித்து கொடுத்து விட்டால் எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை இந்த செயல் ஏற்படுத்தியது என்று சொந்த மாத்திரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பெண்மணியின் இந்த குழந்தையை இவ்வாறு வளர்த்ததின் மூலமாக ஒன்று அவர் சொர்க்கத்தை பெற்றால் அல்லது நரகத்திலிருந்து விடுதலை பெற்றால். ஒரு மனிதனுடைய சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படுவது பெண் குழந்தையினுடைய வளர்ப்பு விதம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கமாக இவர் எந்த ஒரு மார்க்கத்தையாவது சித்தாந்தத்தையாவது பார்க்க முடியுமா? உன் சுவனத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தகுதியை பெண் பிள்ளையினுடைய வளர்ப்பில் இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஒரு பெண் என்னென்ன பருவத்தை அடைகிறார்களோ, என்னென்ன பருவத்தை கடக்கின்றார்களோ, ஒவ்வொரு பருவமுமே இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறது. குழந்தையாக, ஒரு குழந்தை பருவமாக தாய் தந்தையர்கள் சரியான முறையில் வளர்த்தால் அவர்களுக்கு சொர்க்கம். அதுபோன்று மனைவி என்கின்ற பருவத்தை அடைகிறாள் ஒரு பெண், ஒரு கணவனுக்கு மனைவியாக. ஒரு கணவனுக்கு மனைவியாக இஸ்லாம் என்னவெல்லாம் அந்த பெண்ணுக்கு வழங்கி இருக்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தால் மணிக்கணக்கில் பேசக்கூடிய செய்திகள் இருந்தாலும் கூட ஓரிரு செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவன் சிறந்தவனா இல்லையா சமுதாயத்தில் ஒரு மனிதன் சிறந்தவனா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய, சான்றிதழ் வழங்கக்கூடிய அங்கீகாரத்தை ஒரு மனைவி இடத்துல இஸ்லாம் ஒப்படைக்குது. நீ நல்லவனா கெட்டவனா? சமுதாயம் உன்னை யாருனாலும் நல்லவன்னு சொல்லலாம், ஊரே உன்னை நல்லவன்னு சொல்லலாம், இவரை மாதிரி ஆள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லலாம். உன்னுடைய வெளிப்படையான செயல்பாடுகளை வைத்து யார் வேண்டுமானாலும் உன்னை பாராட்டலாம், யார் வேண்டுமானாலும் உனக்கு நான் ஒரு நல்லவருங்கிற சான்றிதழ் வழங்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கக்கூடிய சான்றிதழ் தான் உண்மையான சான்றிதழ். சமூகத்தில் ஒருவன் நல்லவன் என்பதற்கான சான்றிதழை கொடுக்கும் தகுதியை ஒரு மனைவியிடத்தில், ஒரு பெண்ணிடத்தில் இஸ்லாம் ஒப்படைக்கிறது. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் சொன்னாங்க. வான ஹைருன் லி அஹ்லி, நான் என் மனைவியிடத்தில் சிறந்தவனாக இருக்கின்றேன். அந்த பேரை நம்ம வாங்க முடியுமா? ஏன்னா ஒரு மனிதனுடைய பலகீனம் எல்லாமே வீட்டில் தான் தெரியும். வெளியில் நாம் எதையுமே காட்டிக்க மாட்டோம். வெளியில் எல்லாருமே நல்லவர்கள் தான், வெளிப்படையில் எல்லாரும் நல்லவர்கள். அந்த இடத்தில் தான் அவருடைய செயல்பாடு என்ன என்பதை முழுமையாக தெரியக்கூடிய இடத்தில் ஒரு பெண் இருக்கிறாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒருவன் சமுதாயத்தில் சிறந்தவன், அந்த சான்றவன் மனைவி கொடுக்க வேண்டும் என்று சிறந்தவன் என்ற சான்றை வழங்கும் தகுதியை இஸ்லாமிய மார்க்கம் மனைவிக்கு வழங்கிறது. மனைவியாக இருந்து நீ சாப்பிட்டால் அவளுக்கு சாப்பிட கொடு, நீ உடுத்தினால் அவருக்கு ஆடை வாங்கி கொடு, எந்த வகையிலும் அவளை நீ இழிவுபடுத்தி விடாதே. செய்யக்கூடிய தவறுக்காக ஒருவேளை கண்டிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்திவிட்டால் சமூகத்தில் வைத்து மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் அவரை நீ மானவங்கப்படுத்தி விடாதே. 4 சுமத்துக்குள்ளே தான் அவளை கண்டிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதே. இது மாதிரியான கண்ணியம் வேறு எந்த மார்க்கத்தில் இருக்கிறது? வேறு எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறது? ஒரு மனைவியாக இஸ்லாம் பெண்ணை கண்ணியப்படுத்துகிறது, ஒரு பெண் பிள்ளையாக இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்துகிறது, ஒரு தாயாக இஸ்லாம் கண்ணியப்படுத்துகிறது. தாய்ங்கிற அந்தஸ்தை நீ எடுத்துக்கிட்டாலும் கூட இஸ்லாம் எப்படி கண்ணியப்படுத்துகிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்கிறானோ அங்கெல்லாம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்றான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பெற்றவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுமாறு உங்களுக்கு அல்லாஹ் வசியத்தை செய்கிறான், கட்டளையிடுகின்றான். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹமலத்துஹு உம்மு வஹனன் அலா வஹனின், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு ஈண்டெடுக்கின்றார். ஒஃபிசாலுஹு ஆமைன், 2 ஆண்டுகள் பரிபூர்ணமாக அவளுக்கு பால் ஊட்டுகிறாள். இவ்வளவு தியாகத்தை, இவ்வளவு அர்ப்பணிப்பை செய்ததற்காக அனிஷ்குர்லி ஒலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்திய பிறகு உன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. இறைவனுக்கு அடுத்த நிலையில் வைத்து குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் இறைவன் யாரை பேசுகிறான்னா தாய் தந்தையர்களை பேசுகிறான், குறிப்பாக தாயை பேசுகிறான். அதிகம் தகுதி படைத்தவள், நீ நட்பு பாராட்டுவதற்கு அதிகம் தகுதி படைத்தவள் உன்னுடைய தாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுன் நாசி அஹக்கு பி ஹுஸ்னி சஹாபத்தி, நான் இந்த உலகத்தில் தோழமை கொள்வதற்கு ஒரு சிறந்தவர்னா யார் எங்களுக்கு சொல்லுங்க, நான் யாரோட தோழமை வைக்க வேண்டும்? இன்னைக்கு பலர்களுக்கும் நட்பு வட்டாரங்கள் இருக்கு, நண்பர்கள் இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், அலுவல்களில், இப்படி பல இடங்களிலும் நட்பு வட்டாரங்கள் இருக்குமா இல்லையா? இந்த நட்பினுடைய துவக்கமாக எது இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய் தான். இந்த உலகத்தில் நீ அதிகமாக நட்பு பாராட்டுவதற்கு ஒரு ஜீவன் இருக்குன்னு சொன்னா முதலில் உன்னுடைய தாய். சும்மமன் யார் ரசூலல்லாஹ், பிறகு யார்? அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் உம்முக்க, உன்னுடைய தாய். 3வது முறையும் கேட்கிறார்கள், 3வது முறையும் உன்னுடைய தாய் தான். சும்மா அபூக்க, 4வது முறையாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தை என்று சொன்னார்கள். இப்படி ஒரு குழந்தையாக, கணவனுக்கு மனைவியாக, பிள்ளைகளுக்கு தாயாக, இப்படி ஒரு பெண் என்னென்ன ரூபங்கள், என்னென்ன வடிவங்கள் இருக்கின்றார்களோ அத்தனை வடிவங்களிலும் இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறது, மகத்துவப்படுத்துகிறது. அவருக்கு வழங்கப்பட வேண்டிய எல்லா உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமை, கணவனை விவகாரத்தை செய்யக்கூடிய உரிமை, கல்வி உரிமை, வழிபாட்டு உரிமை, இன்னைக்கு எத்தனையோ உரிமைகள், எத்தனை உரிமைக்காக போராடுறோம்பா. இவெல்லாம் எப்போ வந்து ரோட்டில் நிற்பான்னா, ஏதாவது ஒரு குழந்தை இறந்துடுச்சுன்னு வைங்க, ஒரு கற்பழிப்பு நடந்துடுச்சு, அல்லது பெண்ணுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடுச்சு, இது மாதிரியான ஒரு சூழலில் தான் இவங்க எல்லாருமே வெளியில் வருவாங்க. அதுவும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசுவாங்க, பெண்களை அடிமைப்படுத்துகிறாள், இதை மட்டும் தான் திரும்ப திரும்ப பேசுவாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணுக்கு வழங்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் முழுமையாக வழங்குகிறது. இறைவனை வழிபடக்கூடிய வழிபாட்டு உரிமை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அவங்க இப்போ தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருவாங்க. பள்ளிவாசலில் வந்து தான் தொழுவாங்க. சிலர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய கணவர் ரொம்ப ரோசக்காரராச்சே, நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறீங்களே, சம்மதிப்பாரோ? அது எப்படி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை அனுமதித்திருக்க அதை தடை செய்யக்கூடிய அதிகாரம் இறைவன் யாருக்குத்தான் வழங்கி இருக்கிறான்? தடுத்துடுவாரா என் கணவர்? தடுக்க முடியாது. லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக சொன்னாங்களே, வழிபாட்டு உரிமை.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் இல்லை, இன்னைக்கு பல வழிபாட்டு தலங்களில் இஸ்லாம் அல்லாத இன்ன பிற சமயங்களில் மனிதனை தரம் பிரித்து வச்சிருக்கிறான். நீ கோயிலில் வாசல் வரைக்கும் நிற்கலாம், நீ உள்ள வரைக்கும் வரலாம், நீ கருவறைக்கு போகலாம், கருவறை வரை போக வேண்டுமானால் அதற்கு ஒரு தகுதி, உள்ள வர வேண்டுமானால் அதற்கு ஒரு தகுதி, படிக்கட்டில் நிற்கணும் அதற்கு ஒரு தகுதி. நீ வரவே கூடாதுன்னு சிலர்களை பள்ளிவாசலுக்கு, அதாவது வழிபாட்டு தலங்களுக்கே வர முடியாதுங்கிற அளவில் சிலர்களை ஒதுக்கி வச்சிருக்கிற இப்படிப்பட்ட மதங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய மார்க்கம் எல்லா உரிமைகளையும் பெண்களுக்கு வழங்கி இருக்குது என்று சொன்னால், இப்படிப்பட்ட மகத்தான மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் முதலில் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை, குறிப்பாக பெண்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை, இஸ்லாத்தினுடைய அந்த கட்டுக்கோப்பான அந்த நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கணும். ஏன் அவனுக்கு பிரச்சனை தெரியுமா? நாம் தொழுகை இந்த பிற விஷயங்களில் ஒரு ஆள் வித்தியாசம் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த ஆடை கலாச்சாரத்தில் நம்ம ரொம்ப சரியாக இருக்கணும். இதுதான் அவனுக்கு பிரச்சனை. இஸ்லாத்தில் ஏராளமான திருடன் இருக்கிறான், விபச்சாரம் பண்ணக்கூடியவர் இருக்கிறான், வட்டி வாங்குறவன் இருக்கிறான், மது எல்லாமே இருக்கான். இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு சமூகம், ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் என்று சொன்னால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அந்த ஆடை கலாச்சாரத்தை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் அப்படியே கடைபிடிப்பது அவருடைய கண்களை கரிக்கிறது. இன்றைக்கும் இதை நாம் இழந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இதை போன்று ஒரு ஆடை கலாச்சாரத்தில் எப்படி இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறோமோ அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய போதனைகளையும், குழந்தையை வளர்ப்பதிலும் சரி, கணவனுக்கு கட்டுப்படுவதிலும் சரி, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிப்பதிலும் சரி, அன்றைய வீட்டார்களுக்கு மத்தியில் ஒருவோடு நடந்து கொள்ள நடைமுறை, அப்படி எல்லாவற்றிலும் இஸ்லாத்தினுடைய போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால், இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக என்னதான் இவர்கள் கேலி சித்திரங்கள் வளைந்தாலும், சினிமாக்களை எடுத்தாலும், அவதூறுகளை எடுத்தாலும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை வெளிப்படுத்தணும். நம்முடைய வார்த்தைகளால் போதனை செய்வதை விட ஒரு சினிமாவுக்கு எதிராக இஸ்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஒரு பப்ளிக்கில் மீட்டிங் போட்டு பேசுவதை விட, யார் எதை விமர்சனம் செய்தாலும் சரி, எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் நாங்கள் சிறிதும் தயங்க மாட்டோம் என்கின்ற அடிப்படையில் மார்க்கத்தினுடைய முழு போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் நபிகளாருடைய காலகட்டத்தில் பிரச்சாரத்தால் வளர்ந்ததை விட அவர்களுடைய செயல்பாட்டால், அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையால் தான் இஸ்லாம் பரவியது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து பிறருக்கும் எடுத்துரைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் இன்றைக்கு மாக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.